ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தினுடைய மையமாக இயேசு உயிர்த்தெழுந்ததின் முக்கியத்துவத்தையும் அதன் பின் நடக்கிற சம்பவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக யோவான் 21வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியம், யோவான் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். மீன் பிடிக்க வந்தாங்க, மீன் எதுவும் கிடைக்கல. கரையிலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? பிள்ளைகளே வலது பக்கமாக வலைய போடுங்கண்டு வலைய போட்டாங்க. போட்ட உடனே மீன் சிக்கிடுச்சு. மீன்கள்லாம் சிக்கின உடனே இப்போது அங்கேருந்து யாருக்கும் இவர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கல, அதை பற்றி பேசவே இல்லை. யோவான் முதல்ல அவருக்கு அன்பாக இருந்த சீஷன் ஒருவேளை எப்படி யோசித்தான், இல்லை இந்த அன்பினால் அவருடைய இருதய துடிப்பை கேட்டுக்கிட்டே இருந்ததுனாலேயே அவனுக்கு தெரிஞ்சுதான் தெரியல. இப்படி பிள்ளைகளேன்னு ஒருத்தர் கூப்பிட்டு இப்படி போஷிக்கிற ஒரு தேவனாக இருந்தால் அது கர்த்தரை தான் இருக்குன்னு சொல்லி அவன் உடனே சொல்கிற முதல் வார்த்தை என்ன சொன்னான் அப்படின்னா, அவர் கர்த்தர் என்றான். இந்த வார்த்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை இந்த அதிகாரத்தில் 3 முறை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் என்கிறார். இவன் சொன்ன உடனே அடுத்த பதம் இப்படி சொல்கிறது, யோவான் சொன்ன உடனேயே அவன் குதிச்சிட்டான் அப்படின்னு இல்லை. ஓ அது இயேசுவா அப்படின்னு அவன் கேட்கல. அவர் போதகரா அப்படின்னு கேட்கல. அவர் எப்படி சொல்லியிருக்கலாம், ரபி, அது ரபிடா அப்படின்னு சொன்னாலே பேதுருக்கு புரிஞ்சிருக்கும். அது இயேசுடா அப்படின்னு சொன்னாலும் பேதுருக்கு புரிஞ்சிருக்கும். இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் அப்படின்னு சொன்னாலும் புரிஞ்சிருக்கும். பட் அவன் சொன்ன வார்த்தை அவர் கர்த்தர். அடுத்த பதம், அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனேயே, அந்த கர்த்தருங்கிற வார்த்தை விழுந்த உடனே அவன் தண்ணியில் குதித்தான் அப்படின்னு இல்லை. இடையில ஒரு சின்ன வேலை செஞ்சான். என்ன வேலை செஞ்சான்? தான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தபடியினால், அதாவது மீன் பிடிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு வஸ்திரத்தை இருந்தார், மேற்சட்டையெல்லாம் கழட்டி வச்சுருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கடலில் குதிக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, அந்த ட்ரெஸ்ஸை கட்டி கொண்டுன்னு வருது. அது எப்படி போட்டாரோ அவசரத்தில். ஆனால் கர்த்தர்னு உடனே ஓ கர்த்தரா இந்த போய் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே வரல. அப்போ அங்கே அந்த ஒரு ரெவரன்ஸ் அங்கே ஏதோ நடக்குது பாருங்களேன். அப்போ கர்த்தர்னு சொன்ன உடனேயே இருந்தாலும், இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு பனியனோட உட்காந்துட்டு இருப்பீங்க, டக்குன்னு பாஸ்டர் வராரு அப்படின்ன உடனே பனியனோடைய லுங்கியோட வராமல் ஒரு நிமிஷம் டக்குன்னு சட்டையை போட்டு பட்டன்லாம் மாட்டிட்டு ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படிங்கிறோம். அப்போ ஏன் அப்படின்னா அந்த கணம் இப்போ அங்கே மாதிரி தான் இருக்குதுல்ல. அவன் ஒரு சாதாரணமாக ட்ரீட் பண்ணல. பிள்ளைகள்னு அவர் கூப்பிட்டாரு, அப்பா தானே அப்படின்னு அப்படியே போகல. நீங்கள் புரிஞ்சுக்கணும், பிள்ளைகளேன்னு அவர் கூப்பிட்டாரு. ஆனால் பிள்ளைகளேன்னு அவர் கூப்பிட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அவருடைய மனசு, அவருடைய அன்பு. ஆனால் சீஷனுடைய மனசு எப்படி இருந்துச்சுன்னா, அவர் என்னதான் என்னை பிள்ளைன்னு கூப்பிட்டாலும் நான் அவர் அப்பான்னு பார்க்கறத விட இன்னும் ஒரு மடங்கு தாண்டி அவர் ஆண்டவர்னு பார்க்குறேன்னு சொல்லி அவன் கர்த்தர்னு சொல்லி பேதுருட்ட சொல்லவும், கர்த்தர்னு காதில் கேட்ட உடனேயே அப்படியே அப்பாட்ட போகிற மாதிரி போகல, தன்னை கொஞ்சம் ஆயத்தப்படுத்திட்டு அவன் குதிச்சு போகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நாட் சிம்பிளி ஜம்ப்டு, ஒரு ரெவரன்ஸ், அந்த ரெவரன்ஸோட அவன் கிளம்புறான். இன்றைக்கி நம்ம சபைகளில் அப்பாவை தான் தேடி வரோம், சரி ஓகே தப்பு இல்லை. ஆனால் அப்பாவை தேடி வரோங்கிறதுக்காக அவர் ஆண்டவரை தேடி வந்தோங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த ரெவரன்ஸ் இன்றைக்கி நமக்கு நிறைய எக்ஸைட்மெண்ட். நான் சர்ச்சுக்குள்ளே பல காரியங்கள், நம்ம கார்ப்பரேட் ஃபெல்லோஷிப் அல்லது கார்ப்பரேட்டை நம்ம ஒர்ஷிப் பண்ணக்கூடிய இடத்துல பல காரியங்கள் நடக்குது. ஆனால் இந்த காரியத்தினால கர்த்தர் ஒன்று சொல்ல வர்றார், நான் உன்னை கூப்பிடுறது பிள்ளைன்னு தான் கூப்பிட்டேன், ஆனால் அவன் எப்படி ரியாக்ட் பண்ண பார்த்தியாப்பான்னு உங்களே என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் யோசிங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு காரியத்தை பாருங்களேன். 21வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். இந்த சீஷர்களுக்கு ஏறக்குறைய அடிக்கடி பார்த்தீங்கன்னா கேள்வி வைக்கிற பழக்கம் இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, வந்து நின்ன உடனே தோமா கேட்டார், எப்போ இது மாதிரி ஆண்டவர் வந்தார்ப்பா. அப்படியா? நான் பார்த்து கையை வச்சு தொட்டு பார்த்து அப்புறம் தான்னார். ஆனால் வந்து நின்ன உடனே என்ன சொன்னார் பார்த்தீங்களா? என் ஆண்டவரே தேவனே அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது என்ன நடக்கு? இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, the moment they knew him as Lord, they were not dare enough to question him. அல்லது அவர் கர்த்தருங்கிற அறிவு வந்த உடனே அவரை கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் யாருக்குமே இல்லை. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும்
இயேசு கர்த்தருங்கிறது நல்லாவே தெரியும், காலங்காலமாக தெரியும். ஆனால் நீ யோசிச்சு பார்த்தீங்களா, நீங்கள் நினைக்கிற மாதிரி, இல்லை நீங்கள் வேண்டுற மாதிரி, இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி காரியங்கள் நடக்கலைன்ன உடனேயே அவரை ஏதோ உங்கள் அப்பாவை கேள்வி கேட்குற மாதிரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரெண்டை கேள்வி கேட்குற மாதிரி, இல்லை உங்கள் வீட்டுக்காரரை கேள்வி கேட்குற மாதிரி, அது எங்கள் அப்பா வாக்கணும் உரிமையாக நான் கேட்பேன். உங்கள் அப்பா தான், நீ உரிமையை கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர் கர்த்தருங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஒரு சில காரியங்களை சொல்கிறோம் பாருங்களேன். யோவான் 20வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அதில் கர்த்தரை கண்ட உடனே அவங்க சந்தோஷம் அடைந்தாங்க அப்படின்னு இருக்கு சீஷர்கள். யோவான் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தோமா என் ஆண்டவரே என் தேவனே அப்படிங்கிறாரு. அதையும் தாண்டி மார்க் 11:3வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு அந்த கழுதை தேவைப்படுதான், கூட்டு வா அப்படிங்கிறார். லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு இன்னைக்கு உங்களுக்காக பிறந்திருக்கிறாருன்னு வருது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 36வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நீங்கள் குரூசிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் 10:36 பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தராகிய கிறிஸ்து அப்படின்னு வருது. யாக்கோபு 2வது அதிகாரம் 1வது வசனத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்ன அர்த்தம்? வேதத்தில் பல இடத்துல, புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லிட்டு வரேன், புதிய ஏற்பாட்டில் அந்த LORD அப்படிங்கிற அந்த ஒரு பதத்தை ஆண்டவர் என்றும் கர்த்தர் என்று பல இடத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதனுடைய ஆழத்துக்குள்ள போக முடியாது, நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் என்று பழைய ஏற்பாட்டெல்லாம் பார்க்கும் பொழுது அது ஒரு கணம் பொருந்திய ஒரு வார்த்தை. இன்னும் சொல்லப்போனால் வேதத்தை மொழிபெயர்க்கும் பொழுது எங்கெல்லாம் அந்த கர்த்தருங்கிற வார்த்தை வருதோ அப்போ புதிய பேனாவை பயன்படுத்துவாங்களாமா, பழைய பேனாவை பயன்படுத்த மாட்டாங்க. அதுவும் கர்த்தருங்கிற வார்த்தை வந்த உடனே அந்த பேனாவை வச்சுட்டு தங்களை போய் சுத்திகரிச்சுட்டு தான் வந்து அடுத்து எழுத ஆரம்பிப்பாங்களாமா. இன்னும் அந்த கர்த்தருங்கிற வார்த்தை வந்த உடனே இதுவரைக்கும் எழுதியிருக்கிறதெல்லாம் ரிவர்ஸில் ஒரு முறை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு எங்கேயாவது தப்பு இருந்தால் மொத்தத்தை கிழிச்சு போட்டு முதலிருந்து எழுதுவாங்களாமா. ஏன்னா அந்த கர்த்தருங்கிற வார்த்தையோட முக்கியத்துவம். ஆனால் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் இவர் எவ்வளோ சர்வ வல்ல தேவன், கர்த்தர் அப்படிங்கிற விஷயம் நமக்கு மறந்துடுச்சு. நம்ம பார்க்குற தேவன் எப்படிப்பட்ட தேவன், ஒரு சில காரியத்தை மட்டும் கொஞ்சம் வேகமாக நான் சொல்கிறேன், நீங்கள் கவனிங்களேன். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் கடல் அவரை கண்டு ரெண்டாக பிளந்துச்சு. என்னாகமம் 14வது அதிகாரத்தில் பூமியே ரெண்டாக பிளந்தது. யோசுவா 10வது அதிகாரத்தில் சூரியனே நின்றுச்சு. ஏசாயா 38வது அதிகாரத்தில் சூரியனே ரிவர்ஸ் கியர் போட்டுடுச்சு. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் காக்கா கூட வந்து சாப்பாடு கொடுத்தது. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் இரும்பு முங்க வேண்டிய இரும்பு மிதக்க ஆரம்பிச்சு. தானியேல் 3வது அதிகாரத்தில் நெருப்பு கூட அவங்க வாக்கிங் போட்டுன்னு அலோவ் பண்ணி அவங்கள ஒன்றும் பண்ணல, அவங்க முடிய கூட ஒன்றும் பண்ணல. தானியேல் 6வது அதிகாரத்தில் சிங்கம் கூட தலைவாணியாக மாறிடுச்சு. இப்படியே நீங்கள் படிச்சுட்டு பார்த்துட்டே வந்தீங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்ல போனோம் அப்படின்னா 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவரால் கொல்லவும் முடியும், உயிர்ப்பிக்கவும் முடியும். அவர் நினச்சா என்னன்னாலும் செய்ய முடியும். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை உயர்த்தவும் பணக்காரனாக்கவும் முடியும். யார் கேட்க முடியும்? Who can counsel you? Such a great sovereign God. அதே சங்கீதம் 115:3 பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பிடிக்குதோ அவர் செய்வார். சங்கீதம் 135:6 பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்வார். வாட் எவர் ஹீ ப்ளீசஸ். ரோமர் 11:3 அவருடைய நியாய தீர்ப்புகள் சரியாகத்தான் இருக்கும், அவருடைய அறிவை உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. நீதிமொழிகள் 19:21 அவர் நினைக்கிறது நடக்கும். யாக்கோபு 4:14-15 வா இன்ட்ரெஸ்டாக வா இல்லை அவர் இன்ட்ரெஸ்ட் நினைப்பார். ஏன்னா அப்பேற்பட்ட தேவன் அவர். அப்பேற்பட்ட தேவன் முன்ன நம்ம இன்றைக்கி எப்படிப்பட்ட கணத்தை நம்ம கொடுக்குறோம்ல. அஃப்கோர்ஸ் தேவன் நம்மளுடைய தகப்பன், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சீஷர்களை பாருங்கள், எப்போ அவர் கர்த்தர்னு தெரிஞ்சாரோ அவர்கிட்ட கேள்வியை கேட்கல அவங்க. நீர் யார், எங்கேருந்து வந்தீர்? ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவர் ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. நிறைய இடத்துல பார்க்குறோம், எம்மாவு சீஷர்களோட நடந்து போகும்பொழுது அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. இங்கேயும் அவரால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஆண்டவரே நீங்கள் உண்மையிலே இயேசு தானா, எங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, இருட்டாக வேற இருக்குது, அல்லது தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவரை தெரியலை, அதனால் நியாயமான கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் கர்த்தருங்கிற அறிவு வந்த உடனே கேள்வி கேட்கல. பேதுருக்கு கர்த்தருங்கிற சத்தத்தை கேட்ட உடனே வஸ்திரத்தை சரி பண்ணிட்டு அவன் போகிறத பார்க்குறான். ஒரு ரிச்சுவலாக, ரிலீஜியஸாக, டாக்ட்ரினாக இதை நாங்கள் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ட்ரீட் காட் ஆஸ் காட். தேவனை தேவனாக ட்ரீட் பண்ணுங்க. நாம் ரொம்ப ரொம்ப டைல்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இல்லை, அவர் கர்த்தர், அவர் உங்களுக்கு தகப்பன் தான், அவர் கர்த்தர். 2 காரியம். 1, அவரால் செய்ய முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை.
அவரை கர்த்தர்னு நீங்கள் அதிகமாக விசுவாசிக்க உங்களுக்கு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாகும், இன்னும் அவரை சார்ந்திருப்பீங்க. ஏன்னா என்னுடைய தேவன் யார்? அவர் கர்த்தாதி கர்த்தர். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, சமுத்திரத்தை பிளக்கவும் ஆள் முடியும், அதே நேரம் பூமியை பிளக்கவும் ஆள் முடியும், காகங்களையும் கையாள முடியும், சிங்கத்தையும் கையாள முடியும் ஆண்டவரே. யோர்தானையும் நிறுத்த முடியும், நெருப்பையும் சுடாமல் பார்க்க முடியும் ஆண்டவரே. கொல்லவும் முடியும், உயிர்ப்பிக்கவும் முடியும், உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். உமக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார் ஆண்டவரே? நீர் அப்பேற்பட்ட கர்த்தர் எங்களுடைய தகப்பனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் ரெவரன்ஸோட, கனத்தோட, பயத்தோட, நடுக்கத்தோட, அதே நேரம் தகப்பன்கிற அன்போட நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.